ரகுவும் அவந்திகாவ 4 வருஷம் எப்படி லவ் பண்ணி செலவு பண்ணணும், அதே மாரி அவந்திகா வந்து ரகுவ 4 மாசம் லவ் பண்ணி செலவு பண்ணா போதும், அவள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனால அவந்திகாவும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் பிக்கப் டிராப் சாப்பாடு வாங்கி கொடுக்குற எல்லா செலவையும் அவந்திகாவே பண்றா. இவன் பண்ற டார்ச்சர்னால ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவு கொடு, ஆபீஸ்ல ஃபங்க்ஷனுக்குன்னு சொன்னனால இவனும் லீவு கொடுக்குறான். அப்பதான் ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கப்ப இவனுக்கு கடன் கொடுத்தவங்களாம் அங்கேயும் வந்துடுறாங்க. உங்களுக்காக 15 லட்சம் வாங்கின கடனை நீங்க அடைக்கிறேன்னு சொன்னனால வந்தோனால இவ்வளவு நான் அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லி சைன் பண்ணிட்டும் போயிடுறா. ப்ராஜெக்ட் தப்பா பண்ணனால இவளையும் அந்த வேலையை விட்டு தூக்குறாங்க. 1ஆம் தேதி வந்தனால கடன்காரங்களும் கடன் கேட்கவும் வராங்க. இதுக்கப்புறம் இவளால கடன்லாம் அடைக்க முடியாது, ஒழுங்கா என்னால முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போ, இந்த கடனை நான் அடைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் போறான். இவளும் அதெல்லாம் பண்ணாம வீட்டு சொத்தையும் அடமானமும் வச்சு அந்த காசையும் ரெடி பண்றா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவும் என் பொண்ணு வச்சு நல்லா சம்பாதிக்க பாக்குறேன்னு சொல்லி திட்டவும் செய்றாங்க. உன் பொண்ணுக்கு இன்னமும் காசோட அருமையே தெரியல, எங்க அப்பா கொடுத்த சொத்தை வச்சுதான் நான் அந்த கடனையை அடைக்க போறேன், உன் பொண்ணு சொத்தெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்றான். எந்த பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணி தான் நினைப்பான். ஆனா அவன் மட்டும் உனக்கு காசோட அருமை தெரியறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான், அவன் தான் உனக்கு கரெக்டானவன் சொல்றான். இவ பண்ண தப்புக்கலாம் சாரி சொன்னனால மறுபடியும் இது மாதிரிலாம் நடக்காதுன்னு சொன்னனால கடைசியா 2 பேரும் சேர்ந்துறாங்க.